ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்கள் பாலா பிரேம்குமார். ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு வீடியோ. அதனால தான் நான் இதை அப்லோட் பண்ணுறேன். என்னான்னு பார்த்தீங்கன்னா போகிறதுக்கு முன்னே உங்களுக்கு எல்லாருக்குமே என்னுடைய ஹாப்பி நியூ இயர் 2025 கடந்து வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு CBR 250 ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஷோரூமில் நடந்த ஒரு உண்மையான ஒரு விஷயம். ஓகேங்களா, ஷோரூமில் என்ன நடந்துச்சு இந்த வண்டி, ஓகே, ஷோரூம்லேருந்து என்கிட்ட எப்படி வந்துச்சு இந்த வண்டி, ப்ராப்ளம் என்ன அப்படின்னு கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி கதை. ஓகேங்களா, தயவுசெய்து இந்த வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு விஷயம் புரியும் ஷோரூமில் என்ன நடக்குது அப்படின்னு. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த வண்டி பார்த்தீங்கன்னா KGF இந்த வண்டியை நான் பார்த்தேன். அப்போ எப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2022 நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு எக்ஸாக்டாக தெரில. 2022 இந்த வண்டியை இந்த வண்டி ஓனர் அவங்க 2 பசங்களை வச்சுட்டு, ஸ்கூல் பசங்களை வச்சுட்டு கொண்டு போயிருந்தார். இந்த வண்டியை போயிட்டு இருந்தார். என்னை கடந்து போகும்போது நான் என்ன பண்ணேன், அவர்கிட்ட போயிட்டு ஏன்னா எனக்கு CBR ரொம்ப பிடிக்கும். ஸோ அவர்கிட்ட நானாக போயிட்டு வண்டியை நிற்க வச்சு, சார் இந்த மாதிரி இந்த வண்டி ரொம்ப அருமையாக இருக்கும், இந்த கலரு, இந்த வண்டி கொடுக்குற மாதிரி ஐடியா இருக்கான்னு நான் கேட்டேன். ஸோ அவருக்குள்ள கோபங்களும் இருந்திருக்கலாம், ஆனால் அவர் வெளிப்படுத்தலை அந்த கோபத்தை. ஏன்னா அவர் வழியாக இந்த மாதிரி கேட்குறாங்கன்னு இருக்கலாம். ஸோ என்னன்னா அவர் இல்லை சார், இது கொடுக்குற மாதிரி ஐடியா இல்லை, நாங்கள் ஷோரூமில் ரொம்ப இது பண்ணி வாங்கின வண்டி, அது இப்போ கொடுக்குற ஐடியா இல்லை சார், இல்லை அப்படின்ட்டாரு. ஏன்னா அவங்க ஸ்கூலுக்கெல்லாம் பசங்களை கூட்டின்னு போனோம் வரணுன்னு. நான் அப்போ கேட்ட வண்டி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி, அதாவது நேற்று நியூ இயர் அன்றைக்கி எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. அதாவது எப்படி வந்துச்சுன்னா, அவர் உங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் இந்த வண்டியை எனக்கு கொடுங்க சார்ன்ட்டு என்னுடைய கான்டாக்ட் நம்பர் அவருக்கெல்லாம் கொடுத்துட்டேன் நான். ஓகேங்களா, அப்போது நான் அவருக்கெல்லாம் கொடுத்துட்டேன். ஆனால் அது வரைக்கும் நான் மெக்கானிக்குன்னு அவருக்கு தெரியவே தெரியாது. அவரும் வாங்கியாச்சு கான்டாக்ட் நம்பர். கொடுக்குற மாதிரி ஐடியா இருந்தால் நான் கால் பண்ணுறேன் சார்ன்னு சொல்லிட்டு என்னுடைய நம்பர் வாங்கிச்சு அவர். ஆனால் அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு நேற்று நியூ இயர் இல்லைங்களா, அப்போ எனக்கு ஒரு ஆஃப்டர்நூன் மேலே ஒரு கால் வந்துச்சு. ஸோ எடுத்தா அந்த வண்டி கஸ்டமர் கிட்டே பேசுனீங்களா, அவர் எனக்கு கால் பண்ணார். ஸோ கால் பண்ணிவிட்டு, சார் இந்த மாதிரி நீங்கள் CBR ஒரு டைம் கேட்டிங்களே ஞாபகம் இருக்கானாரு, சொல்லுங்கள் சார்ன்னு. ஆனால் அந்த CBR இப்போ நான் கொடுத்துறேன் சார்ன்னு. என்ன சார் நீங்கள் ஆசைப்பட்டு வாங்கினீங்கன்னு சொன்னீங்க, ஏன் அந்த வண்டி கொடுத்துறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை சார் இந்த மாதிரி எனக்கு வண்டி கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிடுச்சு, நான் ஷோரூமில் எடுத்துன்னு போய் விட்டேன், அங்கே நிறையா இஷ்யூ இருக்குது, அது இருக்குது இது இருக்குது, மேபி ஒரு 25,000 கிட்ட ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டோன்னே அவர் ரொம்ப மனசு உடஞ்சி போயிட்டு, அப்புறம் ஷோரூம்காரங்களே எடுத்துக்கிறேன் இந்த வண்டியை அப்படின்னு கேட்டு ரொம்ப கம்மி கேட்டுக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ், நிஜமாக சொல்கிறேன். அப்போ அவர் என்ன பண்ணாருன்னா எனக்கு கால் பண்ணிவிட்டு, இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிறீங்களா சார், ஏன்னா இதுக்கு முன்னே நீங்கள் கேட்டீங்க என்கிட்ட, அதனால உங்களுக்கே கொடுத்துறேன், நீங்கள் எடுத்துக்கோங்கன்னு. அப்போ நானே எனக்கு எடுக்கிற ஐடியா இல்லை. ஏன்னு கேட்டால் ஆல்ரெடி நான் CBR வாங்கிட்டேன். ஸோ வாங்கி நானும் 1 இயர் மேலே ஆச்சு. அப்போ அவர்கிட்ட கேட்டு ஒரு 2-3 மந்த்தில் நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன் CBR. அதை உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ அவருக்கு நான் வாங்கிட்ட விஷயமும் நான் மெக்கானிக்குன்னு சொல்லலை ஃப்ரெண்ட்ஸ், உண்மையான ஒரு விஷயம். இல்லை சார் இப்போத்துக்கு இல்லை சார், என்ன ஆச்சுங்க உங்கள் வண்டின்னு கேட்டேன். சார் இந்த மாதிரி ஷோரூமில் கொடுத்துருக்கேன், வண்டி ரொம்ப இதாக கேட்குறாங்க, அதனால் கொடுத்து மனசில் என்ன ஆச்சு சார் சொல்லுங்கள் ப்ராப்ளம் அப்படின்னா, இது மாதிரி ரன்னிங்கில் போகும்போது ஆஃப் ஆச்சு சார் வண்டி, ஷோரூமில் எடுத்துன்னு போய் விட்டா அது இதுன்னு சொல்கிறாங்க. நான் சரி ஓகே சார், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, வண்டி எங்கே இருக்குன்னா ஹோண்டா ஷோரூம் இருக்குது சார், நான் செக் பண்ணுங்கள் சார், ரெடி ஆகிடும், ஒன்றும் கவலைப்படாதீங்க, அதெல்லாம் மேஜர் இஷ்யூ வராது, பயப்படாதீங்க, CBR எல்லாம் மேஜர் இஷ்யூ வரவே வராது அப்படின்னு சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ். உண்மையான ஒரு விஷயம். கட் பண்ணிட்டேன், நான் காலை சொல்லிவிட்டு கட் பண்ணிட்டேன். ஆனால் எனக்கு மனசு கேட்கல. ஏன்னு கேட்டிங்கன்னா, இதே ஒரு இஷ்யூ என்னுடைய ஒய்ஃபுடைய தம்பிக்கு SP ஷைன் 125 BS6 ஆச்சு. ஃபியூஸ் பாக்ஸில் டிஸ்பிளே மீட்ருது லூஸ் கனெக்ஷன் இருந்ததுக்கு அதே பர்டிகுலர் ஷோரூம் இது மீட்டரே மாற்றணும், இது 5,000 ரூபாய் மேலே ஆகும் சார் அப்படின்னாங்க. ஆனால் அதை நான் ரெடி பண்ணி கொடுத்தாச்சு. ஆனால் இந்த மாதிரி இஷ்யூ அங்கே இருந்தோம். இதே வண்டி ஏதாவது இஷ்யூ இருக்கலாங்க. ஏன்னா அங்கே இருக்கிற டெக்னிக்கல் மேலே நான் குறை சொல்ல மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த ஹோண்டா ஷோரூமுடைய மேனேஜ்மெண்ட்டை தான் நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா வரப்போகிற நான் மெசேஜில் பாருங்கள் என்ன ஆயிருக்குன்னு. ஸோ நான் என்ன பண்ணேன், எனக்கு மனசு கேட்கல. நான் உடனே அவர் கால் பண்ணிவிட்டு, சார் எங்கே இருக்குது வண்டி சார்ன்னு, இந்த மாதிரி ஷோரூம் இருக்குது சார், நானும் ஒரு மெக்கானிக் தான், ஓகேங்களா, ஷோரூமில் வேலை பண்ண மெக்கானிக் தான், உங்கள் வண்டி என்ன இஷ்யூ இருக்குது கவலைப்படாதீங்க, அந்த மெக்கானிக்கலை கொடுங்க நான் பேசுகிறேன் அப்படின்றதுக்கு அந்த மெக்கானிக்கிட்ட நான் ஃபோன் பண்ணி பேசினேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பேசின மெக்கானிக் பார்த்தீங்கன்னா எனக்கு கரெக்டான ரெஸ்பான்ஸ் கொடுக்கல. சரி ஓகேன்ட்டு நான் என்ன பண்ணேன், அந்த கஸ்டமர்கிட்ட, சார் ஒரு 5 மினிட்ஸ் சார் நான் வரேன் வண்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷோரூம் கிட்டே போயிட்டு பார்த்தா
வண்டியை வந்து ஃபுல்லாக பிரிச்சுட்டு இருந்தாங்க. பிரிச்சுட்டு பார்த்தா, சார் இந்த மாதிரி இருக்குது, பேட்ரி இஷ்யூ இருக்குது, சடனாக வருது, ஆஃப் ஆகுதுன்னா நான் ஒன்றும் பண்ண கேட்கல. நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபியூல் பம்பில் எவ்வளோ வோல்டேஜ் வருது பாருங்கள் அப்படின்னு கேட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு அவர் சொன்னார், ஃபியூல் பம்பில் பார்க்கலாம் சார், அது வந்து எங்ககிட்ட அந்த மல்டிமீட்டர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. மல்டிமீட்டர் இல்லைங்களா? எப்படி நீங்கள் அப்போது வண்டியை வந்து நீங்கள் ப்ராப்பராக செக் பண்ணுறீங்க? எப்படி நீங்கள் இவ்வளோ அமௌண்ட்டு ஆகுதுன்னு சொல்லிங்க இது கொட்டேஷன் கொடுக்குறீங்க, எதுவுமே செக் பண்ணாது எப்படி சொல்கிறீங்கன்னு சொல்லிவிட்டு நான் என்ன பண்ண ஃப்ரெண்ட்ஸ், உண்மையாக சொல்கிறேன், இந்த வண்டியை வந்து நான் அங்கேருந்து கஸ்டமருக்கு, சார் நீங்கள் வண்டி எடுத்துகிட்டு வந்துருங்க, நான் பண்ணித்தரேன், ஒன்றும் இஷ்யூ இல்லை, இதில் வந்து வேறு ஏதோ இஷ்யூ இருக்குது, எலக்ட்ரிக்கல் சின்ன இஷ்யூ தான் சொல்லிவிட்டு அந்த வண்டியை அங்கேருந்து மூவ் பண்ணி எடுத்துன்னு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் என்ன தெரியுதுன்னா, ஷோரூம்னான மெக்கானிக்கை குறை சொல்லலை. என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கே ப்ராப்பரான ஒரு டூல்ஸ் இருக்கணும். இந்த ஒரு இவ்வளோ பெரிய வண்டி, இவ்வளோ பெரிய இஷ்யூ வந்து அட்டைன் பண்ணாங்கன்னா ப்ராப்பரான டூல்ஸ் கொடுத்தா தான் மெக்கானிக்கு இதாகும். நான் வந்து மெக்கானிக்கை குறை சொல்ல, அந்த மேனேஜ்மெண்ட்டை தான் நான் குறை சொல்ல வரேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, ப்ராப்பரான டூல்ஸ் இருந்தால் தான் நீங்கள் எது வேணாலையும் ஃபைண்ட் அவுட் பண்ணி இது பண்ணலாம். ஆனால் நீங்கள் அப்படி பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா, உங்களுடைய ஷோரூமுடைய வேல்யூ தான் கம்மியாகும். ஓகேங்களா? ஷோரூம்காரங்களுக்கு இந்த ஒரு பதிவு பண்ணுறேன். எஸ்பெஷலி அது எந்த ஷோரூம்னு நான் சொல்ல மாட்டேன். ஓகேங்களா? தயவுசெய்து மெக்கானிக்கை ட்ரைனிங் கம்பி அதுக்கு எப்படி ப்ராப்பராக பண்ணணும்னு மட்டும் தயவுசெய்து நீங்கள் கொஞ்சம் ட்ரைனிங் கொடுங்க. ஓகேங்களா? இப்போது விஷயத்துக்கு வரேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னாச்சுன்னா, இந்த விஷயத்த அங்கேயோட முடிச்சுக்கின்னு என்ன பண்ணேன், அந்த மெக்கானிக் மட்டும் ஒரே ஒன்று சொன்னேன், எப்போவுமே யாரையுமே வந்து அலட்சியம் பண்ணாதீங்க, இதை பண்ணாதீங்க, இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் என்கிட்ட அப்படி பண்ணால் தான் இது பண்ணி. ஏன்னா எனக்கு முழுசாக எனக்கும் தெரியாது, உனக்கும் தெரியாது, இதில் எல்லாம் தெரிஞ்சுன்னு யாரும் காமிக்கவும் முடியாது. ஸோ வந்துட்டு அவருக்கு மெக்கானிக்கிட்ட பேசிவிட்டு சாஃப்டாக நான் அவர்கிட்ட ஃப்ரெண்ட் ஆகிட்டு வெளியே வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். வண்டியை வீட்டுக்கு எடுத்துன்னு வந்து என்ன இஷ்யூ ஆருக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், உண்மையான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஃபியூல் பம்பில் வர 12 வோல்டேஜ் வந்து வரல. ஸோ ஃபர்தர் நாங்கள் என்ன பண்ணோன்னா, என்னுடைய சிபிஆர்லேருந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு இந்த ரிலே போட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபேன் ரிலே, ஃபியூல் பம்ப் ரிலே, இது என்னுடைய வண்டி இருந்து எடுத்துப்பட்ட இந்த வண்டி இது ரிலே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே போயிருக்கு, துரும்பிடிச்சிருக்கு தண்ணி போய். இப்போ என்ன ஆச்சுன்னா, இன்னொரு விஷயம், இதில் 2 இஷ்யூ இருக்குது. இந்த 2 விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பம்பு போட்டாச்சு, எனக்கு பம்பு வந்து ஓகே ஆயிடுச்சு, ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு. ஆனால் என்னன்னா, எனக்கு இங்கே பாருங்கள், ஃபியூல் பம்ப்லேருந்து நான் ஒரு 12 வோல்டேஜ் ஒரு பல்பு வச்சு இங்கே நான் செக் பண்ணுறேன். ஏன்னா நான் பர்டிகுலர் டேங்கெல்லாம் வச்சு பார்க்க முடியாது. ஓகேங்களா? இப்போ என்ன இருக்குன்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், இந்த கில் சுவிட்ச் இருக்குது தெரியுங்களா? இந்த கில் சுவிட்சில் நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா, ஃபியூல் பம்புக்கு 12 வோல்ட் கரண்ட்டு வந்துடும். ஓகேங்களா? இந்த கில் சுவிட்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகல. ஸோ கில் சுவிட்ச் ஒர்க் ஆகல, ப்ளஸ் வந்து இந்த ரிலே ரெண்டுமே அவுட்டு. ஓகேங்களா? அங்கே என்ன ஷார்ட் பண்ணாங்கன்னு தெரியல எனக்கு. ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், ஒரு சின்ன விஷயம் பாருங்கள். இப்போ நான் வந்து வண்டி ஆன் பண்ணுறேன், லைட் வந்துட்டு ஆஃப் ஆகிடும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எப்போவுமே BS6 ஆன் பண்ணும்போது ஃபியூல் டேங்க்கில் பம்பு வந்து ஆன் ஆகும், செகண்டில் ஆஃப் ஆகிடும். அப்போ கமாண்ட் எங்கேருந்து வரேன்னா, ஈஸியில் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணோன்னே கமாண்டு கண்டினியூவாக வந்துடும். ஓகேங்களா? இதுதான் இஷ்யூ. நாங்கள் பாருங்கள் என்ன பண்ணியிருக்கேன்னா, இங்கே பாருங்கள், கில் சுவிட்சுக்கு வர இந்த 2 சோர்ஸ் ஒயரை வந்து இங்கே நான் ஜாக்கில் வந்து 2 டைரக்ட் பண்ணியாச்சு. ஸோ டைரக்ட் பண்ணோன்னே இங்கே பாருங்கள், எனக்கு பவர் சப்ளை வந்துச்சு, லைட் ஆன் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இது தான் இஷ்யூ. ஓகேங்களா? எப்போவுமே ஒரு வண்டி பண்ணோன்னா கொஞ்சம் நம்ம ரிஸ்க் எடுக்கணும். அதுக்குன்னு சொல்லிட்டு பெரிய அமௌண்ட்டு அப்படியே ECU மாற்றுறது, அப்புறம் ஃபியூல் பம்பு மாற்றுறது. ஃபியூல் பம்பெல்லாம் எவ்வளோ தெரியுங்களா காஸ்ட்டு? எனக்கு தெரிஞ்சு கிட்ட ஃபியூல் பம்பு 4000லேருந்து 5000 ஆகும். ஒரு ECU வந்து 14000, அந்த மாதிரி நிறையா காஸ்ட் ஆகும் இதிலலாம். ஸோ அதை வந்து நீங்கள் கஸ்டமர் வந்து ரொம்ப மனசு ஒடிஞ்சு போகிற மாதிரியெல்லாம் பண்ணாதீங்க. ப்ராப்பராக நீங்கள் பண்ணிவிட்டு அதுக்கான ஒரு தெளிவான ஆன்சர் கொடுத்து நீங்கள் பண்ணுங்கள். ஓகேங்களா? யாரையும் நான் ஹர்ட் பண்ணோம், யாரையும் வந்து நான் குறை சொல்லி பேசணுன்னு இந்த ஒரு வீடியோ போடல. ஓகேங்களா? தயவுசெய்து நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு டெக்னீஷியனை வச்சு பண்ணிங்கன்னா உங்கள் ஒரு ஷோரூம் வந்து பிராண்ட் வந்து உங்களுக்கு இதாக இருக்கும். உங்கள் ஷோரூம் வந்து பேர் கெட்டு போகாது. ஓகேங்களா? அதுக்காக ஒரு வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட்டு இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக நான் எண்டு வரைக்கும் கஸ்டமருக்கு எப்படி ஹாப்பி பண்ணுறேன், எப்படி கொடுக்க போகிறேன்னு உங்களுக்கு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.